பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் தமன்னா அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் மேட் ஸ்கின் கேர் ரெஜிம் தான். ஸோ இந்த ரெஜிமை அவங்க அம்மா தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். ஸோ மேக்கப், ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கெமிக்கல் யூசேஜ் இவங்க எடுத்துட்டு இருக்கிறதால அவங்க அம்மா சொல்லி கொடுத்த இந்த விஷயத்த அவங்க சைல்ட்ஹுட் ரிச்சுவலா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சினிமால தன்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்து இப்போ வரைக்கும் இதே ரெஜிமை தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ரெஜிம்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்க்ரப், இன்னொரு ஃபேஸ் பேக். ஸோ இந்த ஸ்க்ரப் அவங்க எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாண்டல் வுட் இருக்கு இல்லையா, சந்தனம், அந்த பவுடரும் அது கூட காஃபி பிளஸ் ஹனி ஆட் பண்ணிக்கிறாங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய ஃபேஸ்ல நல்ல ஸ்க்ரப் மாதிரி கொடுக்கறாங்க. முக்கியமா இந்த ஸ்க்ரப்ல காஃபி இருக்கிறதால எல்லாருக்கும் இது சூட்டபிளா இருக்கும்னு தெரியாது. அதனால ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த ஸ்க்ரப் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்றதால அவங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸா இருக்கட்டும், டல்னஸா இருக்கட்டும், மேக்கப் ரெசிடியூவா இருக்கட்டும், லாங் ஹார்ஸ் அவங்க சன்ல நின்று டேமேஜ் ஆகி டேன் ஆகி இருக்கிற தன்மையா இருக்கட்டும், அக்யூமுலேட் ஆயிருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சம் எக்ஸ்டென்ட்டுக்கு இது கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணதான் செய்யுது அப்படின்றத சொல்றாங்க. முக்கியமா இந்த ஸ்க்ரப்பை கண்ணுக்கு கீழே, அதாவது அண்டர் ஐஸ்ல போடவே கூடாது. இந்த ஸ்க்ரப்னு மட்டும் இல்ல, ஹார்ஷான பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்க்ரப் அப்படின்றனால எந்த ஒரு ஸ்க்ரப்பையும் நம்ம அண்டர் ஐஸ்ல யூஸ் பண்றது நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா நம்மளுடைய கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து ரொம்பவே டெலிகேட்டான சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப்பை கொஞ்சம் நல்ல ஃபேஸுக்கு மசாஜ் கொடுத்து டர்ட் எல்லாம் கிளீன் ஆகுற வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறாங்க. நீங்க ட்ரை ஸ்கின் இருக்கிற பர்சன் அப்படின்னா இந்த ஸ்க்ரப் கூட ஹனி ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஹனியே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து அடுத்ததா அவங்க ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்றாங்க. என்னென்ன இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலை மாவு, ரோஸ் வாட்டர், தயிர், இந்த மூணுத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியாவே இருக்கு அந்த பேக், அதை அவங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுவாங்களாம். இந்த ஸ்க்ரப் அவங்களுக்கு கோல்ட் ரீஜன்ஸ்ல மவுண்டைன் ஷூட்லாம் போனோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்றதுக்கு இந்த ஃபேஸ் பேக் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஷூட்டுக்காக கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாலும் அம்மா சொல்லி கொடுத்த இந்த சைல்ட்ஹுட் ரிச்சுவல் தான் என்னோட ஃபேவரட். இதுதான் எனக்கு ஃபீல் ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. தமன்னாவோட ஃபேவரட்டான இந்த ஸ்கின் கேர் ரெஜிமை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல பியூட்டி டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ற எல்லா டிப்ஸும் உங்களை வந்து சேர்றதுக்காக மறக்காம IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி அவர் மறுபடியும் கான்டாக்ட் பண்றது, எப்படி அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லக்கிலி அவரே எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. திசைகள் வேறு ஆன போது பாதை ஒன்று ஆனதமாங்கிற மாதிரி 2 திசையில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவ்வப்போது சந்திச்சுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். ஏன்னா உலகம் ரொம்ப சின்னது, சினிமா அதை விட சின்னது, காதல் அதை இன்னும் சின்னதாக்கி கொடுத்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் தான் என்னோட லைஃப்னு டிசைட் பண்ணதுக்கு பிறகு இவருக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தேன். இவருக்காக நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தேன். கேஷுவலாக இவரை பார்க்க வருவாங்க. வரும்போது இவங்கள்ட்ட எப்படியாவது நம்ம இதை கன்னியூ பண்ணணுமே சொல்லிட்டு நைஸாக அவங்க தனியாக அவங்க இருக்கிற டைமில் எங்கள் கல்யாணத்துக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஷாக்காக இருக்கும் அவங்களுக்கு, என்னது கல்யாணம். அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கவே முடியாது அவளால. ஆனா ட்ரை பண்ணுவோம் பயங்கரமா. ட்ரை பண்ணி 10வது நிமிஷம் கண்டுபிடிச்சிடுவேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கத்திக்கிட்டே இருக்கணும். கண்ணம்மா, எங்க வீட்டுல நான் தான் ஆம்பளை பையன் மாதிரி. நூடுல்ஸ் மாதிரி டக்குன்னு போவேன், ட்ரெஸ் பண்ணுவேன், ஒரு கொண்டை போட்டுட்டு பேண்ட் போட்டு வந்துடுவேன். ஆனா இருக்கார் பாருங்க.